பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேக காரியங்கள் தீமையானதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் நமக்கு விரோதமாய் அநேகர் தீமைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்பினவர்கள் கூட நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் நண்பர்கள் கூட நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடன் பிறப்புகள் கூட நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்கிற இடங்களில் கூட தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆளா தீமை செய்வார் என்று விரல் வைத்து பேசக்கூடிய அளவில் தீமைகள் இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீமைகளை எல்லாம் நீக்கி நன்மையானவைகளை செய்யணும்னா அது நாம் ஆராதிக்கிற தேவனால் மட்டும்தான் முடியும். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 3 யோவான் 1 இவ்வாறாக சொல்லுகிறது: பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நன்மை செய்வோமேயானால் நமக்குள் தேவன் சஞ்சரிப்பார். தீமை நாம் செய்வோமேயானால் தேவனை நாம் காண முடியாது. தீமை செய்யும்போது சத்ருவானவன் நமக்குள் புகுந்து விடுவான், குடும்பத்துக்குள் புகுந்து விடுவான், தொழிலுக்குள் புகுந்து விடுவான். நன்மையான எந்த ஏவும் பரத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நன்மையான ஒவ்வொரு காரியமும் தேவன்தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை மறந்துவிட்டு தீமையை கொடுக்கிற சத்ருவானவனை நாம் நாடி செல்லக்கூடாது. நன்மை தருகிற நன்மையான காரியங்களை செய்கிற, நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுக்கிற, நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்து நமக்கென்று துணை நின்று நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் தீமையை நாடாதபடிக்கு நன்மையை பற்றி கொண்டிருப்போமே. ஆனால் நம்முடைய காரியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழிய பாதையில் நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஒருபோதும் தீமை என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் தோன்றவே கூடாது. தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறதுனால அவரை பின்தொடர்ந்து அநேக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றார்கள். அவரை விசுவாசித்து அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அநேக ஜனங்கள் அவர் காட்டிய பாதையிலும் அவர் வார்த்தையிலும் நடந்து அவர் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட பயணித்த அநேக ஜனங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் அவர் காட்டிய பாதைகளில் நடக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறோமா? இன்றைக்கு யாரை கேட்டாலும் நான் பிஸியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கே எனக்கு டைம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு உலகம் பிஸியான உலகமாய் போய்கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்ய முடியாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் தீமையானவைகளையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை பற்றி ஏதாகிலும் ஜனங்களிடத்தில் சொன்னால் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. அவர்கள் அதை விட்டு மாறி செல்லக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது கெடுதல்களோ, ஏதாவது ஆபத்துகளோ, ஏதாவது மோசங்களோ வரும்போதுதான் தேவனை நாடி ஓடி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நாம் அப்படி இருந்து விடாதபடிக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும்னா, எப்போதும் நம்மோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கணும்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஏனோக்கை போன்று
நாமும் சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது தேவன் நமக்கு ஆபத்து வரும்போது அப்பான்னு நாம் கூப்பிட்டோன்னா அவர் உடனே நமக்கு உதவி செய்ய வருவார். அந்த உதவி பலமானதாக இருக்கும், பலமுள்ளதாக இருக்கும். நம்மை சத்துரு தொடாதபடிக்கு நம்மை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும், பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலி அடைப்பை தேவன் கொடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? நாம் நன்மை செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேத வசனம் படித்து ஜெபித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமே, இந்த கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் சேர்த்து வைத்து கொண்டு நமக்கு ஒரு விபத்துகளோ ஆபத்துகளோ எந்த விதமான செய்கைகள் பிசாசினால் வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்காக இறங்கி வந்து சாத்தானோடு யுத்தம் செய்து நம்மை ஜெயம் பெற்றவர்களாய் நம்மை மாற்றி நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த மேன்மையில் தேவன் வைப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நன்மை செய்யக்கூடிய ஜனங்களாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நன்மை செய்து அவர்கள் பலுகி பெருக, அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்க தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமையற்ற எண்ணம் எங்கள் இருதயத்திலேயோ சிந்தனையிலேயோ வராதபடிக்கு தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதாகிலும் தீமையான காரியங்கள் எங்கள் உள்ளத்தில் தோன்றுமையானால் சத்ருவானவன் எங்களுக்குள் குடிபுகுந்து விடுவான். ஆண்டவரே, அந்த சத்ரு எங்களை தொடாதபடிக்கு தேவன் எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலேயும் தேவன் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.